பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. காலத்திற்கு முன்பே தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம எல்லா சூழ்நிலையிலும் காலத்திற்கு முன்பே நாம் தீர்ப்பு சொல்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று எப்படின்னா அது நேர்மறையான முறையில், இல்லைன்னா எதிர்மறையான முறையில். ஒரு மனுஷனை பார்த்த உடனே அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அப்படிங்கிறதான முடிவை நாம் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த மனுஷன் கெட்ட மனுஷன் அப்படின்னு நினைத்து விடுகிறோம். ஒரு மனிதனுடைய அதனுடைய அந்த தோற்றம், அதை பார்த்து நம்ம முடிவு செய்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவானவர் தேவாலயத்தில் அவர் அந்த காணிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த ஏழை விதவையை எப்படி பார்த்துருப்பார்கள் இந்த உலகம்? அந்தம்மா போடுவதற்கு முன்பாக நிச்சயமாகவே அந்த அம்மாவை குறித்ததான எந்த ஒரு அபிப்பிராயமும் யாருக்குமே இருந்திருக்காது. ஆனால் அந்த ஏழை விதவை 2 காசு போட்ட உடனே மற்றவர்களுக்கு அது மிகவும் ஒரு குறைந்த அளவு பணமாகவும் அந்த அம்மாவை பற்றி எந்த விதமான ஒரு அபிப்பிராயம் இல்லாதபடியினாலே அவர்கள் அந்த ஏழை விதவை குறித்து மிகவும் ஒரு ஏளனமான ஒரு பார்வையோடு தான் அங்கே இருக்கிறதான மக்கள் பார்த்துருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படி பார்த்தார்னா உள்ளத்தை பார்த்தார். அவர் உள்ளத்தை பார்த்து இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை விட அதிகமாய் போட்டால் என்று சொல்லும்பொழுது தான் எல்லாரும் அங்கே ஒரு திகைக்கிறதான ஒரு சூழ்நிலையும் ஆச்சரியத்துக்குரியதான ஒரு சூழ்நிலையிலும் அந்த ஜனங்கள் கடந்து இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இப்படியாகத்தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலத்துக்கு முன்பாக தீர்ப்பு சொல்லுகிறவர்களாகும். நாமும் சில நேரங்களில் காலத்துக்கு முன்பாக தீர்ப்பு சொல்லக்கூடியதான ஒரு நிர்பந்தத்திற்கும் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ காலத்திற்கு முன்பான தீர்ப்பை நாம் சொல்லாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 5 வசனங்களை பார்க்கும் பொழுது, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்பே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியங்கரமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்போது இன்றைக்கு நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தராக இருக்கிறபடினாலே கர்த்தர் வருமளவும் நம்ம என்ன பண்ண முடியாது, யாருந்தை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தோன்னா, எதை பார்த்தாலும் நாங்கள் குறை சொல்கிறதான எண்ணம். எல்லாவற்றிலும் மனுஷனானவன் என்ன பண்ணா குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஒருவன் எவ்வளவுதான் அவன் திறமையுள்ளவனாக இருந்தாலும் அவனை குறித்ததான ஒரு குறையானது மனுஷனானவன் வைத்திருப்பான். ஏன்னால் மனுஷனுக்கு மனுஷன் முகத்துக்கு முகம் ஒத்திருக்காம் போல சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில், அதாவது ரோமர் 2:1-2 நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் அவைகளோ அவைகளே நீயும் செய்கிறபடியால் நீ மற்றவர்களை சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய நியாயத்திற்பு சத்தியத்தின்படி இருக்குது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்களை குற்றவாளிகளாக தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்பு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறதற்கு நாம் யார்? மற்றவர்களை நாம் குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நாம் அல்ல. தேவனுடைய நியாயத்திற்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போது இன்றைக்கு தேவனுடைய நியாயத்திற்பு அது சத்தியத்தின்படி இருக்கிறது. அந்த வார்த்தை தான் என்ன பண்ணா ஒரு மனுஷனை அது நியாயத்திருக்கிறது. சத்தியத்தின்படி ஒரு மனுஷன் இல்லை என்று சொன்னால் அவன் தேவனுடைய நியாயத்திற்புக்குள்ளாக அவன் கடந்து வருகிறவனாக இருக்கிறான். அப்போது இன்றைக்கி நியாயத்திற்பு எப்படி இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஒரு மனுஷனை நியாயத்திருக்கிறது. சுவிசேஷமானது ஒரு மனுஷனை என்ன பண்ணுறோம் நியாயத்திருக்கிறதா இருக்கிறது. அப்போது இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படியா இருக்குன்னா, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறதற்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. அவ்விதமான சிந்தை விடுதலாக கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்தில் நாம் ஒப்புவித்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு
ஒரு ஸ்திரீ என்ன பண்ணா, பெத்தனியாவில் குஷ்ரோகியின் வீட்டிலே இருந்தாள். மார்க் 14:3 நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் பெத்தனியாவிலே குஷ்ரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்து இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடுத்து அந்த தைலத்தை அவர் சிறுசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்தீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்றார். தரித்திர எப்போதோ உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுது உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நாம் அடக்கப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசிக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே இந்த ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். விலையேறப்பெற்ற நலதம் என்கிறதான உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிறுசின் மேலே அந்த ஸ்திரீ ஊட்டும் பொழுது, அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இப்போ இந்த அம்மா ஒரு நற்கிரி செய்திருக்கிறார். நல்ல ஒரு கிரி இந்த அம்மா செய்யும் பொழுது இங்கே மற்றவர்கள்லாம் அவள் செய்ததான அந்த காரியத்தை குறித்து முறுமுறுக்கிறார்கள். இன்றைக்கு கூட நம்ம செய்கிறதான ஊழியத்தை குறித்தும், நம்ம செய்கிறதான நற்கிரியை குறித்தும், நம்ம செய்கிறதான ஜபத்தை குறித்தும் நம்ம என்ன நிறைய பேர் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இப்படி இவங்க செய்கிறாங்க, ஏன் இப்படி நேரத்தை இவர்கள் வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி முறுமுறுக்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது மற்றவர்களுடைய பார்வையில் அந்த அம்மா செய்ததான ஒரு உதாரத்துவமானது, அந்த நற்கிரியானது என்ன பண்ணுது, முறுமுறுப்பை உண்டாக்குறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பார்வையில் அது விலையேறப்பெற்றதாகவும் அது மெச்சிக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கிறது. ஆக பிரியமானவங்களே, எந்த நாளில் கூட நம்ம கூட மற்றவர்கள் செய்கிறதான ஒரு விஷயம், இதையே இப்படி செய்யக்கூடாது, அதையே அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி மற்றவர்கள் செய்கிறதான அந்த நன்மையை நாம் தூஷிக்கும்படியாய் அவர்களுடைய அந்த நற்கிரியை நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய சிந்தைக்கேற்றாற் போல நம்ம மாற்ற முயற்சிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தையானது அது வேறுபட்டதாகவும் நம்மிடத்திலிருந்து அது பிரிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. அப்போ உள்ளார்ந்த அந்த மனதை ஆண்டவராகிய இயேசுவானவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, அங்கே மார்க் 17:7 பார்க்கிறோம், தரித்திரர் எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானும் எப்பொழுது உங்களிடத்தில் இருந்தேன், இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசிக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம கூட என்ன பண்ணுறோம், தேவன் இப்படி தான் நம்மளுக்கு நன்மை செய்யணும், இல்லை இதை செஞ்சால் தப்பு, இவங்க செய்கிறதான ஊழியம் தப்பு, இவங்க செய்கிறதான நற்கிரி அது தவறானது, இவதை இப்படி பார்த்து இது வேறு மாதிரி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்கள் செய்கிறதான அந்த முயற்சியில் நிறைய ஆலோசனைகளை நாம் முன்வைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அதை குறித்து நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதான ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம என்ன பண்ணதில்லை, செய்கிறதில்லை. ஆக பிரியமானவர்களை, இன்றைக்கு மற்றவர்களை நம்ம கண்ணோக்காமல் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதை விட்டுவிட்டு மாறாக நம்முடைய காரியங்களை குறித்து நாம் கவனத்தில் கொண்டு தேவனுக்கு உத்தமமாக நாம் கீழ்ப்படிந்து நம்மை தேவன் நியாயம் தீர்க்காதபடி நம்முடைய வாழ்வு நீதியாக நியாயமாக என்ன பண்ணோம் இருக்க வேண்டும். அப்போது இந்த நாளிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா, காலத்துக்கு முன்பாக யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாமல் தேவனுடைய கருத்தில் நம்ம பொறுமையாக இருந்து தேவனுக்கு பிரியமான வாழ்வை வாழ்வோம். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.